இந்த வழியாக சென்றால் வாருங்கள் தந்தையே, வாருங்கள் தாத்தா, அப்படி அமருங்கள். போர் குறித்த விவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். துச்சாதனா அண்ணா, அவர்கள் அருந்துவதற்கு பானத்தை கொடு. சரி மாமா, யாருக்கெல்லாம் அழைப்பு விடுப்பது என்பதை குறித்து முடிவு செய்து விட்டீர்களா? ஆம். துரியோதனா, நான் சொல்வதை கேள். பார்வையற்ற இந்த குருடனுக்கு பார்வை கொடுத்து தன்னை தரிசிக்கச் செய்தான் அந்த கிருஷ்ணன். பூமியை பிளந்து விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்த கிருஷ்ணனின் சக்தியை நீ உணரவில்லையா? அவனை நாம் பூஜிக்க வேண்டாமா? மாயாஜல வித்தை செய்பவனுக்கு பூஜை எதுக்கு? பொற்காசுகளை பரிசாக தந்து விடுவோமே. துச்சாதனா, அண்ணா, போருக்கு ஆயத்தமாக இருக்குமாறு நம்ம அண்டை தேசங்களுக்கு ஓலை ஒன்று அனுப்பு. அப்படியே ஆகட்டும் அண்ணா, உன் உத்தரவுப்படியே செய்கிறேன். துரியோதனா, யுத்தம் வேண்டாம். கிருஷ்ணன் பாண்டவர்கள் பக்கம் இருக்கின்றான். இந்த போர் வேண்டாம். பாண்டவர்களின் ராஜ்யத்தை கொடுத்து விடு. இல்லையேல் உனது அழிவிற்கு கிருஷ்ணன் ஒருவனே போதும். தந்தையே, சற்று அமைதியாக இருங்கள். போர் குறித்த விவாதத்தில் இருக்கிறேன் அல்லவா? நான் பிறகு வந்து உங்களிடம் பேசுகிறேன். திருதராஷ்டிரா, கண்ணனின் மகிமையும் விஸ்வரூபத்தையும் நாம் பார்த்ததை எடுத்து கூறியும் இவர்கள் அதை கேட்காமல் அடம்பிடிக்கிறார்கள் என்றால் நாம் என்ன செய்வது? விதி வலியது. நண்பா, உன் தாத்தா கிருஷ்ணர் ராமர் என்று ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னவென்றுதான் கேளேன். தாத்தா, தாங்கள் அத்தினாபுரத்தின் காவலர். கிருஷ்ணனோ ராமனோ யாரை வேண்டுமானாலும் பணியில் அமர்த்திக் கொள்ளுங்கள். நான் சொல்வது சரிதானே கர்ணா? நீ சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். அடிவை தேடுபவனின் புத்திதான் முதலில் நாசமாகும். அது இந்த அறிவிலிகளின் விஷயத்தில் சரியாகத்தான் இருக்கிறது. திருதராஷ்டிரா, அறியாமை என்னும் இருளில் சிக்கிக் கிடக்கிறார்கள் இந்த மூடர்கள். இவர்களை காக்க அந்த இறைவனால் கூட முடியாது. கர்ணா, நாளையே நம்ம ஆயுத கிடங்கை சென்று பார்க்க வேண்டும். ஆயுதங்களை சரி செய்து ஆவணம் செய்ய வேண்டும். துரியோதனா, சொன்னால் கேள். இந்த யுத்தம் அத்தினாபுரத்தையே நிர்மூலமாக்கிவிடும். தந்தையே, போர் என்றால் ஆயுதங்களை சரி செய்ய வேண்டும் அல்லவா? புதிய ஆயுதங்களை சரி செய்வது உனது பொறுப்பு. என்ன கர்ணா? என்ன கேள்வி நண்பா, இது எனக்கு கிடைத்த பேரு. எப்போது போர் மூளும் என்றல்லவா நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். போர் பணி செய்ய கசக்குமா என்ன? கர்ணா, நண்பனுக்கு அழகு இடித்துரைத்தல். உன் சுய விருப்பத்திற்காக போர் செய்ய தூண்டாதே. தந்தையே, தாங்கள் ஏதோ மனவேதனையில் இருக்கிறீர்கள் போல இருக்கிறோம். நீங்கள் சென்று ஓய்விடுங்கள். நான் பிறகு வந்து உங்களை சந்திக்கிறேன். முக்கியமான பணியில் இருக்கிறேன் அல்லவா? பிதாமகரே, தாங்கள் அத்தினாபுரத்தின் காவலர் மட்டும் கிடையாது. தந்தையை காப்பதும் உமது கடமையை. அழைத்துச் செல்லுங்கள். என் பொறுப்புகளை பற்றி நீ பேசி நான் அறிந்து கொள்ள வேண்டியது இல்லை. உன் எண்ணம் போல்தான் உன் செயல் இருக்கும். அந்த செயலுக்கான பலனை நீ நிச்சயம் அறுவடை செய்வாய். திருதராஷ்டிரா, நீ உரமிட்டு வளர்த்த விஷவித்து இன்று விருட்சமாகி நிற்கிறது. அது வேரோடு சாயும். அதை காண உனக்கு கண்ணில்லையே என்று மகிழ்ந்து கொள். உன் மனைவிக்கு எப்படி கண்ணிருந்தும் கண்ணில்லையோ அதே போல் உன் மகனுக்கு செவியிருந்தும் செவியில்லை. பட்டுத்தான் தெரிய வேண்டும் என்றிருந்தால் அவன் போக்கில் விட்டுத்தான் அதை பார்க்க வேண்டும். திருதராஷ்டிரா, இனியும் நாம் இங்கிருப்பது நல்லதல்ல. செல்வதுதான் நமக்கு உத்தமம். வா திருதராஷ்டிரா, வா. துரியோதனா, சொல் நண்பா. கிருஷ்ணா, இந்த அதிகாலை நேரத்தில் எதற்காக என்னை இங்கு அழைத்து வந்தாய்? அத்தை, அதோ கிழக்கிலே உதிக்கும் ஆதவனை காணும்போது உனக்கு என்ன தோன்றுகிறது? அது ஒன்றும் தோன்றவில்லை கிருஷ்ணா.
அத்தை, என்னிடம் மறைக்க நினைக்காதே, எனக்கு எல்லாம் தெரியும். கிருஷ்ணா, ஐயோ, ஆதவனின் அருளால் நான் பெற்ற பிள்ளையை ஆற்றிலே மிதக்க விட்ட பாவி நான். அழாதே அத்தை, உன் மூத்த புத்திரன் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறான். கிருஷ்ணா, ஆம், இன்று யார் உன் புத்திரர்களின் சத்ருவோ, யார் அர்ஜுனனை யுத்தகளத்தில் கொல்வேன் என்று சபதம் பூண்டுள்ளானோ அவன்தான் தேரோட்டியின் மகன் கர்ணன், உன் புத்திரன். தர்மத்தின் தலைமகனான கர்ணனா என் புத்திரன்? நான் அவனை காணும் போதெல்லாம் என் தாய் மனம் நெகிழும். அன்பு அமுதாக ஊற்றெடுக்கும். அவனை ஆறு தழுவ எனது கைகள் துடிக்கும். கர்ணனை முதலில் அன்று அரங்கில் கண்ட பொழுது ஒரு கணம் நான் மூர்ச்சித்து விழுந்தேன். அதன் காரணம் இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. எனக்கு என் மகன் கிடைத்து விட்டான். எனக்கு என் மகன் கிடைத்து விட்டான். அத்தை, உன் மூத்த புத்திரன் கிடைத்து விட்டான் என்று மகிழாதே. அவன் கையில் இருக்கும் நாகாஸ்திரம்தான் உன் இளைய புத்திரன் அர்ஜுனனின் உயிரை குடிக்கப் போகிறது. ஐயோ கிருஷ்ணா, நீ என்ன கூறுகிறாய்? ஆம், நான் சொன்னது சத்தியமான உண்மை. இல்லை, அது நடக்காது. இப்போதே நான் கர்ணனிடம் செல்கிறேன். அவனிடம் நீதான் என் மகன் என்று கூறி
அவனை பாண்டவர்கள் பக்கம் அழைத்து வருகிறேன். கர்ணன் என் புத்திரன் என்பது சத்தியமானால் அவன் நிச்சயம் தாய் சொல்லி தட்ட மாட்டான். அவனை நம் பக்கம் அழைத்து வந்து விட்டால் எதிரிகளின் கொட்டம் தானாகவே அடங்கிவிடும். அப்படியே செய். அது ஒன்றுதான் உன் புத்திரர்கள் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற வழி. நான் இப்பொழுதே செல்கிறேன். அத்தை, ஒருவேளை நீ அழைத்து கர்ணன் வர மறுத்தால்? இல்லை, கர்ணனால் என் சொல்லை மீற முடியாது. அத்தை, கர்ணனை பெற்றதை தவிர ஒரு தாயாக ஒருவேளை பால் கூட நீ அவனுக்கு ஊட்டியதில்லை. அப்படி இருக்க அவன் உன் சொல்லை மறுக்க மாட்டான் என்று எந்த நம்பிக்கையில் கூறுகிறான்? கிருஷ்ணா, என்னை கொல்லாமல் கொல்லாதே. உன்னை புண்படுத்தும் நோக்கம் எனக்கில்லை. நான் கூறியதில் உண்மை உண்டா இல்லையா? நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீயே சொல். கர்ணனிடம் 2 வரங்களையாவது வாங்கிவிடு. என்ன வரம் கிருஷ்ணா? முதல் வரம், நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் எய்யக்கூடாது. ஐயோ கிருஷ்ணா, ஒரு முறையிலேயே அது அர்ஜுனனை கொன்றுவிட்டால்? நிச்சயம் கொல்லும். அஞ்சாதே அத்தை, யுத்தகளத்தில் எதையாவது செய்து சமாளிக்க பார்க்கிறேன். சரி, இன்னொரு வரம். யுத்தகளத்தில் அர்ஜுனனை தவிர ஏனைய 4 கர்ணன் கொல்லக்கூடாது. சரி, அப்படியே வரம் வாங்கி வருகிறேன். கிருஷ்ணா, கிருஷ்ணா, நான் வாங்கும் இந்த வரங்களால் கர்ணனின் உயிருக்கு ஆபத்து வந்து சேருமே? நிச்சயம் வரும். கிருஷ்ணா, என் புத்திரன் கர்ணன் உயிர் பிழைக்க வேண்டும். இருந்தாலும் உனக்கு பேராசை அத்தை. உன் புத்திரர்கள் மட்டும் உயிரோடு இருக்க வேண்டும், மற்றவர்களெல்லாம் அழிய வேண்டும். அப்படித்தானே? சொல்லத்தை. தீயவர்கள் அழியத்தானே வேண்டும். தீமையின் பக்கம் நிற்கிறானே உன் மைந்தன். விதியிருந்து அவன் உன் பக்கம் வந்தால் வரட்டும், இல்லை என்றால் பாதியில் வந்தவன்தானே, பாதியில் போனான் என்று உன் மனதை தேற்றிக்கொள். தீமைகள் அழியும் போது அதிலிருந்து ஒன்றை மட்டும் விலக்க முடியாது. சரி, நான் இப்பொழுதே கர்ணனிடம் செல்கிறேன். நீ கேட்ட வரத்தை நான் வாங்கி வருகிறேன். அரசே, தாசியின் மகன் விதுரன் வந்திருக்கிறேன். விதுரா, என்ன சொல்கிறாய்? தங்களை புண்படுத்தும் நோக்கத்தோடு நான் இங்கு வரவில்லை. உண்மை அதுதானே, அதை ஏற்றுக்கொள்வதுதானே எனக்கு நான் செய்யும் நல்லதாக இருக்கும்.
என்னை நான் யார் என்று உணர்ந்து கொள்வதுதானே பொருத்தமாக இருக்கும். விதுரா, யார் என்ன சொன்னாலும் நீதான் என் பிரியத்திற்குரிய தம்பி. உன்னை போன்ற ஒரு கண்ணியவானை சகோதரனாக பெற நான் அல்லவா புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அது நான் பெற்ற பேரு. அண்ணா, அண்ணி, தங்கள் இருவரிடமும் மன்னிப்பு கோரவே நான் இங்கு வந்தேன். மன்னிப்பா? நாங்கள் அல்லவா உன்னிடம் மன்னிப்பு கோர வேண்டும்? இல்லை அண்ணி, துரியோதனனின் சுடுசொல் பொறுக்காமல் ஆவேசத்தில் விஷ்ணு தனுசை உடைத்தெறிந்து விட்டேன். யுத்தம் ஒன்று மூண்டால் அதில் நான் தங்களுக்கு பயன்படாத உதிய மரமானேன். விதுரா, அதற்காகத்தான் மன்னிப்பு கூற வந்தேன். இல்லை விதுரா, காந்தாரி கூறியது போல் நாங்கள் தான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்படி ஒரு மூர்க்கனை பெற்றதற்காக உன்னிடம் மட்டுமல்ல, இந்த உலகத்தாரிடமே மன்னிப்பு கேட்க வேண்டும். தாயை பழித்தால் எவர்தான் பொறுப்பார்? உன் பிறப்பை சொல்லி இகழ்வதே துரியோதனனுக்கு வழக்கமாக போய்விட்டது. அதற்கு ஒரு முடிவு கட்டிவிட்டாய். அந்த வகையில் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனாலும் இதனால் வரை பொறுமை காத்த நான் இன்று மதியிழந்து விட்டேனே. இல்லை விதுரா, இல்லை. நீ செய்தது ஆகச் சிறந்த காரியம். உன்னிடத்தில் நான் இருந்திருந்தால் என் தாயை இகழ்ந்தவனின் உயிரை பறித்திருப்பேன். எங்கள் புத்திரனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தாயே, நாங்கள் மகிழ்ந்து வாழ்த்துகிறோம். நிறைந்த அவையில் அத்தனை பேர் முன்னிலையிலும் என் புத்திரனால் அவமானப்பட்டு ஐயோ என ஈன்றவளே என நீ துடித்த போது எங்கே இந்த உலகமே அழியப் போகிறதென்று என் மனம் ஒரு கணம் நடுங்கியது. ஆனால் சமயோஜிதமாக கிருஷ்ணன் அதை தடுத்தான். துரியோதனன் ஆணவத்திற்கு ஒரு பாடம் கற்பிக்க வழி செய்தான். இத்தனை நடந்த பிறகும் எங்களிடம் மன்னிப்பு கோர வந்து நிற்கிறாயே, அது உன் மாண்பை காட்டுகிறது. உன் பெருங்குணத்தின் முன் நாங்கள் வெட்கி தலைகுடுகிறோம். அண்ணா, வேண்டாம். இந்த பேச்சை இதோடு விட்டு விடுவோம். அதுதான் நமக்கு நல்லது. சரியாகச் சொன்னாய். நடந்தது நடந்து விட்டது. அடுத்து என்ன செய்யலாம் என்று நானே உன்னிடம் ஆலோசனை கேட்கலாம் என்று நினைத்தேன். நீயே வந்துவிட்டாய். அண்ணா, இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை. எல்லாம் கைமீறி போய்விட்டது. நடப்பதை வெறும் பார்வையாளனாக இருந்து வேடிக்கை பார்ப்பதை தவிர வேறு வழியில்லை. விதுரா, என்ன சொல்கிறாய்? நான் கூறுவது கசப்பாக இருந்தாலும் அதுதான் உண்மை. மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள மனதை பழக்குங்கள். நான் வருகிறேன். விதுரா, 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 அரசே, என்ன இது? கர்ணா, தாயே, உன்னோடு நான் தனித்திருந்து உரையாட விரும்புகிறேன். தாயே, என் தவத்தின் பலன் கிடைத்து விட்டது. வாழ்நாளில் இப்படி ஒரு பாக்கியம் கிட்டும் என்று இதுநாள் வரை நான் நினைத்ததில்லை. வணங்குகிறேன் தாயே. வாருங்கள்.
வாருங்கள் அம்மா, வாருங்கள். தங்களின் பொற்பாதங்கள் இந்த குடிலில் பட நான் எந்த பிறவியில் என்ன தவம் செய்தேனோ தெரியவில்லை அம்மா. அம்மா, அமருங்கள், அமருங்கள் அம்மா. கருணா, தானமும் தயையும் தர்மமும் என்றும் உன்னோடு நிலைத்திருக்க வேண்டும் கருணா, நிலைத்திருக்க வேண்டும். வாய் நிறைந்த மங்களச் சொற்கள், உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து ஊற்றெடுக்கும் அன்பு. என் மேனி சிலிர்க்கிறதம்மா, என் மேனி சிலிர்க்கிறதம்மா. அம்மா, தங்களின் கரம் என் மீது பட்டதும் ஏதோ இன்றுதான் பிறந்தது போல் என் ஆவி துடிக்கிறதம்மா. அம்மா, இப்படி ஒரு உணர்வை நான் இது நாள் வரை வாழ்வில் உணர்ந்ததில்லை அம்மா. கர்ணா, இந்த மனம் இருக்கிறதே, அது செய்யும் அற்புதமே அற்புதம். யாரென்று அறிய வேண்டிய அவசியம் இல்லை. இரத்த பந்தங்களை அது நமக்கு அடையாளம் காட்டிவிடும். இரத்த பந்தமா? அம்மா, என்ன சொல்கிறீர்கள்? உங்களுக்கும் எனக்கும் எந்த இரத்த சம்பந்தமும் இல்லையே. ஆனால் நீங்கள் என் மீது அன்பை வாரி பொழிகிறீர்கள். என் மேனியை தொடுகிறீர்கள். என் மேனியெல்லாம் சிலிர்க்கிறது. இந்த அற்புதத்தை நான் என்னவென்று சொல்வது? அனாதையாக கிடந்த எனக்கு இப்படி ஒரு உன்னதமான உணர்வை கொடுத்தீர்களே. நன்றி அம்மா, நன்றி. அம்மா, உன்னை போன்ற ஒரு உத்தமனை, அன்பின் திருவுருவை பெற்ற உன் அம்மா உண்மையில் பேறு பெற்றவள்தான். ஆம், பேறு பெற்றவள்தான். என்னை துறந்து எங்கேயோ சென்று நிம்மதியாக இருக்கிறாளே. உண்மையிலேயே அவள் பெரும் பேறு பெற்றவள்தான். தாயே, சில சமயம் என்னை பெற்றவள் எந்த சூழ்நிலையில் என்னை விட்டு பிரிந்தாள் என்று எண்ணும்போது அவளை நினைத்து பரிதாபமாக இருக்கும். ஆனால் என்னை இந்த ஊரார் சூதபுத்திரன் சூதபுத்திரன் என்று அவமானப்படுத்தும் போது எனது ரத்தம் கொதிக்கிறது. என் நரம்புகள் தெரிக்கின்றன, என் நாளங்கள் புடைக்கின்றது. என்னை ஈன்ற தாயை என் இரு கரங்களால் கொல்ல வேண்டும் என்று என் கரங்கள் துடிக்கிறதம்மா, என் கரங்கள் துடிக்கிறது. உண்மைதான். உன் கையால் மடிய உன் தாய் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அந்த பாவியை உன் கரத்தால் இப்பொழுதே கொன்றுவிடு. கொன்றுவிடு கர்ணா, கொன்றுவிடு. நான் தானடா அந்த தாய். இல்லை அம்மா, இல்லை. என் தாய் மீது நான் கொண்டுள்ள கோபத்தை குறைக்க நூதன வழி இல்லையா? என் மீதுதான் உங்களுக்கு எத்தனை அன்பு. ஐயோ, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நீதானடா நான் பெற்ற செல்வம். உன்னை ஈன்றபடி இந்த குந்தி தேவிதான். அப்படி ஒரு பேறு பெற்றவனா இந்த கர்ணன்? வீர திருக்குமாரர்களை பெற்ற குந்தி தேவிக்கு மகனாக பிறக்கும் பாக்கியம் பெற்றவனா இந்த கர்ணன்? இல்லை அம்மா, இல்லை. என்னை தேற்றுவதாக எண்ணி வீணாக என்னை ஏமாற்றாதீர்கள். என்னை பெற்றெடுத்தவள் இதோ.
இந்த பேழையில் வைத்துத்தான் என்னை ஆற்றிலே மிதக்க விட்டாள். இந்த பேழையில் வைத்துத்தான் என்னை ஆற்றிலே மிதக்க விட்டாள். ஐயோ, அதே பேழை. நான் உன்னை ஈன்ற பொழுது உன்னையும் என்னையும் இணைத்த அதே ஆடை. அம்மா, உன்னை ஈன்ற போது கேட்ட அதே சிசுவின் குரலை மீண்டும் கேட்கிறேன். என்னை அம்மா என்று இன்னொரு முறை அழையடா என் செல்வமே. அழை. நிறுத்தாதே. என் உயிர் மூச்சு நிற்கும் வரை என்னை அம்மா அம்மா என்று அழைத்துக் கொண்டே இரு. அம்மா அம்மா என அழைத்துக் கொண்டே இரு. அழைத்துக் கொண்டே இரு. அம்மா, 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 கர்ணா, அம்மா, கர்ணா, அம்மா, 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 கர்ணா, கொடையே அருளே கர்ணா. கொடுத்தாய் உடலே மழையே ஒளியே ஈந்தாய் புனையே. அம்மா, இப்படி ஒரு குணவதி தாயாக இருக்க உங்களை நினைத்து நினைத்து துடித்து துடித்து அழாத நாளில்லை தாயே. உங்களை தேடி நான் நடத்திய சோதனைகள் தான் எத்தனை. அம்மா, இதோ இதோ இந்த ஆடையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு தாயிடமும் நீதான் என் தாயா, நீதான் என் தாயா என்று கதறி இருக்கிறேன். அம்மா, இந்த ஆடையின் சக்தியே சக்தி. இதை போர்த்திய ஒவ்வொரு பெண்களும் மேனி காந்த ஓடி இருக்கிறார்கள். அம்மா, எங்கெல்லாமோ தேடி திரிந்தேன். என் அருகில் இருந்தே என்னை தவிக்க விட்டு விட்டீர்களே. அம்மா, என்னை தவிக்க விட்டு விட்டீர்களே. என்னை மன்னித்து விடு கர்ணா. என்னை மன்னித்து விடு. நான் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேட விரும்புகிறேன். வா, என்னோடு வந்து விடு. நான் இல்லாத காரணத்தினால் நீ தவறான சேர்க்கைக்கு ஆளானாய். வா வா, உன் தம்பிகள் 5 இருக்கிறார்கள். அவர்களோடு வந்து விடு. நீதானே மூத்தவன், உனக்குத்தான் எல்லா உரிமையும்.
நீயே அத்தினாபுரத்தின் அரசனாகலாம். அம்மா, தாங்கள் கூறுவது தங்களுக்கே நியாயமாக இருக்கிறதா அம்மா? சொல்லுங்கள். துரியோதனன் வாழ்க! இளவரசர் துரியோதனன் வாழ்க! இளவரசர் துரியோதனன் வாழ்க! அனாதையாக கிடந்த இந்த கர்ணனை அள்ளி அரவணைத்து நண்பனாக்கிக் கொண்டவன் துரியோதனன். அன்று அரங்கிலே அத்தனை பேர் முன்னால் அவமானப்பட்டு நின்றபோது இருமா போடு நண்பன் என்று அணைத்துக் கொண்டவன் துரியோதனன். சாதாரண தேரோட்டியான என்னை அங்க தேசத்தின் மன்னனாக்கி அழகு பார்த்தவன் துரியோதனன். அப்படிப்பட்ட என் உயிர் நண்பனை விட்டு நான் என் தம்பிகளோடு வந்தால் இந்த பார் என்னை தூற்றாதா? என் மனசாட்சி என்னை கொன்றுவிடாதா அம்மா? துரியோதனன் துர்க்குணங்களின் மொத்த உருவமாக இருக்கிறான் கர்ணா. அவனுடைய தயவு உனக்கு வேண்டாம். உன் தம்பிகளோடு நீ வந்து சேர்ந்து விடு. அம்மா, துரியோதனன் யாருக்கு எப்படியோ என்னை பொறுத்தவரை அவன் மனித தெய்வம். செய்நன்றி கொன்ற பாவத்திற்கு என்னை ஆளாக்காதீர்கள். இல்லை கர்ணா, துரியோதனனின் சேர்க்கை உன்னை அழித்து விடும். என் செல்வமே, அவனை நீ முழுமையாக அறிய மாட்டாயடா. இல்லை அம்மா, துரியோதனனை நான் நன்கு அறிவேன். அவனது நற்குணங்களை இந்த உலகம் அறியாது. அவனை பற்றி நான் சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு மனிதனுக்கு அவன் பிறந்த குலம் எத்தனை முக்கியம் என்பதை அன்றுதான் நான் புரிந்து கொண்டேன். குருவே, எனக்கு பிரம்மாஸ்திரம் உட்பட தனுர்வித்தையை போதிப்பீர்களா? சிறுவனே, நீ எந்த நாட்டு இளவரசன்? உன் தந்தை எந்த நாட்டு மன்னர்? நான் தேரோட்டி அதிரதன். இவன் என் மகன் கர்ணன். கர்ணா, சத்திரியர் அல்லாதவர்களுக்கு தனுர்வித்தையை போதிப்பதை என் குருகுல தர்மம் அனுமதிக்காது. குருவே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? சத்திரியர்கள் அல்லாதவர்களுக்கு தனுர்வித்தையை போதிப்பது தங்கள் குருகுல தர்மம் அனுமதிக்காது என்கிறீர்கள். எனில் தனுர்வித்தையை போதிக்கும் தாங்கள் சத்திரியரா? இல்லை, தங்களிடம் குருகுலம் பயிலும் தங்கள் மைந்தன் அஸ்வத்தமன் சத்திரியனா? தாங்கள் சத்திரியர் இல்லை என்பதை நான் அறிவேன். எனில் தாங்கள் கொள்கையில் உள்ள முரண்பாட்டை நீங்கள் அறியவில்லையா? நான் உனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை. நீ செல்லலாம். குருவே, என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். முடியாது, ஒரு காலம் முடியாது. ஒரு தேரோட்டியின் மகனை என்னால் சீடனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கிருந்து சென்றுவிடு. அம்மா, ஒரு மனிதனுக்கு அவன் பிறந்த குலம் எத்தனை முக்கியம் என்பதை அன்றுதான் நான் உணர்ந்தேன். துரோணாச்சாரியார் என்னை நிராகரித்த அன்றுதான் பிறப்பால் நான் முதன்முறையாக அவமானப்பட்டேன். அன்று நான் பட்ட வேதனைக்கு அளவே இல்லை. அன்று முதல் தேரோட்டியின் மகன் என்ற இடிச்சொல் என்னை துரத்திக் கொண்டே இருந்தது. அப்போதுதான் நான் சபதம் எடுத்தேன். எந்த துரோணாச்சாரியார் என்னை தேரோட்டியின் மகன் என்று நிராகரித்தாரோ அவர் முன்னால் என் வீரத்தை மெய்ப்பிக்க வேண்டும் என்று. துரோணாச்சாரியாரின் பிரதான சீடனான அர்ஜுனனை நான் வில்வித்தையில் வெல்ல வேண்டும் என்று.
துரோணாச்சாரியாரின் பிரதான சீடனான அர்ஜுனனை நான் வில்வித்தையில் வீழ்த்த வேண்டும் என்று அன்று முதல் வில்லோடும் அம்போடும் நான் கடும் பயிற்சியில் இறங்கினேன். அப்போதுதான் வில்வித்தையில் தேர்ச்சி பெற்ற ஜாம்பவானை சந்தித்தேன். அவர் எனக்கு தனுர்வித்தையை முறைப்படி போதித்தார். அர்ஜுனனுக்கு நிகராக நானும் தனுர்வித்தையை கற்றுத் தேர்ந்தேன். அத்தினாபுரத்தில் அன்று பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வில்வித்தை அரங்கேற்றும் விழா நடந்து கொண்டிருந்தது. அந்த விழாவிற்கு அழையா விருந்தாளியாக நானும் வந்திருந்தேன். அர்ஜுனனுக்கு நிகராக வில் வித்தைகளை செய்து காட்டி அரங்கத்தையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தினேன். ஆனாலும் என் பிறப்பறியா இருள் என்னை துரத்தியது. கிருபாச்சாரியார் என்னை சூதபுத்திரன் என்று நிராகரித்து விட்டார். அப்போது என் தம்பிகளான பாண்டவர்களும் என்னை பார்த்து எள்ளி நகையாடினார்கள். அந்த அரங்கத்தில் நீங்களும் தான் இருந்தீர்கள். செய்வதறியாது துடிதுடித்து நின்று போயிருந்த என்னை அள்ளி அணைத்து ஆறத் தழுவி எனக்கு ஆறுதல் சொன்னவன் என் நண்பன் துரியோதனன் தான். சூதபுத்திரனான என்னை அங்க தேசத்தின் மன்னனாக்கி அழகு பார்த்தவன் என் நண்பன் துரியோதனன். அமைச்சர்கள், அரசு நிர்வாகிகள், தளபதி என யாவரும் வந்து என்னை இப்போது பார்க்க வேண்டும். உத்தரவு இளவரசே. வா நண்பா, வா நண்பா. மருமகனே, அமைச்சர்கள், தளபதிகள் மற்றும் உயர் அரசு அதிகாரிகள் அனைவரையும் இப்போது எதற்காக எங்கே குழுமச் செய்திருக்கிறாய்? எனது நண்பனை கௌரவப்படுத்த. நண்பா, எனக்கு இணையாக இந்த ஆசனத்தில் அமரும் தகுதியும் உரிமையும் உனக்கு மட்டுமே உள்ளது. அமர்ந்து கொள். என்ன தயக்கம்? வா, அமர்ந்து கொள். அமைச்சர்களே, அரசு நிர்வாகிகளே, தளபதிகளே, அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள். எனது நண்பன் கர்ணன் அங்கதேசத்து மன்னன் மட்டுமல்ல, இந்த அத்தினாபுரத்தில் எனக்கு இணையான அத்தனை அதிகாரங்களையும் பெற்றவன். அது மட்டுமல்ல, நீங்கள் அனைவரும் இந்த அத்தினாபுரத்தின் இளவரசனான எனக்கு என்ன மரியாதை, கௌரவம், அந்தஸ்து தருவீர்களோ அதே மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எனது நண்பனுக்கும் தர வேண்டும். யாரேனும் எனது நண்பனை மதிக்க தவறினால் அவர்களின் தலை மண்ணில் புரண்டோடும். என்ன மாமா? மருமகனே, இதை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? உன் நலன் எனக்கு பெரிதல்லவா? இன்று முதல் கர்ணனும் உன்னை போல் எனக்கு ஒரு மருமகனே. அவனுக்கு இந்த அரண்மனையில் யாதொரு குறையும் வராமல் கவனித்துக் கொள்வது என் பொறுப்பு. போதுமா? கர்ணா, இன்று முதல் நான் வேறு, நீ வேறு அல்ல. இந்த அத்தினாபுர அரண்மனையில் எனக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை உனக்கும் இருக்கிறது. நீ ஆள்வது அங்கதேசமாக இருந்தாலும் என்னோடு இந்த அரண்மனையில் தான் வசிக்கப் போகிறாய். நீங்கள் அனைவரும் செல்லலாம். நண்பா, ஒரு தேரோட்டியின் மகனான எனக்கு இத்தனை பெரிய கௌரவத்தை கொடுத்திருக்கிறாய். இதற்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்? நண்பா, இனி ஒரு முறை தேரோட்டியின் மகன் என்று கூறி உன்னை தாழ்த்திக் கொள்ளாதே. என் சகோதரனுக்கு மேல் உயர்ந்தவன் நீ. நீ என் ஆருயிர் நண்பன். நண்பா,